பனூன் அப்படின்னா எங்களுடைய காஷ்மீர். காஷ்மீர் மாநிலத்தில் 3 பிரிவுகள். ஜம்மு ஒரு பகுதி, காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதி, லடாக். இந்த ஜம்முவில் இந்துக்கள் அதிகப்படியாக இருக்கிறார்கள். காஷ்மீர் மாநிலத்தில் குறிப்பாக காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் அங்கு இருக்கக்கூடிய இந்துக்கள், காஷ்மீர் பண்டிட்டுகள் அத்துணை பேரும் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க வீடு, வாசல், தொழில், பெண் குழந்தைகள் இவர்களெல்லாம் இழந்து இன்றைக்கு முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு 20 ஆண்டு காலமாக இந்த நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மோடி அரசாங்கம், வாஜ்பாய் அரசாங்கம் அமைக்கப்பட்ட போது விரட்டியடிக்கப்பட்ட இந்துக்களுக்கு ஆதரவாக அந்த அரசாங்கம் இருந்தது. அதனைத் தொடர்ந்து மோடியினுடைய அரசாங்கம் வந்த பிறகு அரசியல் சாசன பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டு மீண்டும் காஷ்மீரத்தில் இருக்கக்கூடிய ஜம்முவில், டெல்லியில், அகதிகள் முகாம்களில் இருக்கக்கூடிய நம் மக்களை, இந்துக்கள், உண்மையான காஷ்மீரிகளை திரும்பவும் அவர்கள் சொந்த வீடுகளுக்கு, அவர்கள் சொந்த வயல்களுக்கு, அவர்களுடைய சொந்த தொழிலுக்கு கொண்டு போய் குடியமர்த்த வேண்டும். அதற்கான மத்திய அரசு சில முயற்சிகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் ஆபரேஷன் சிந்து வெற்றிகரமாக பிஜேபி அரசாங்கம் நடத்தி இன்னைக்கு பாகிஸ்தானிலே இருந்து வரக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு பாடம் போட்டிருக்கிறது. ஆனாலும் 7 லட்சம் 8 லட்சம் பேர் வந்தாங்க, 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு அங்கே சரியான பாதுகாப்பு இல்லை. டூரிஸ்ட் போகிறவனே டெரரிஸ்ட் சொல்கிறாங்க. இது டூரிஸ்ட் டெரரிஸ்ட் பிரச்சனை அல்ல. இந்துக்கள் தங்கள் சொந்த நிலத்திலே அகதிகளாக இருக்கிறார்கள். ஒரு இனப்படுகொலை, இன அழிப்பு, காஷ்மீரை இஸ்லாமியமயமாக்குது. இது அங்கே ஜிகாத் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த மக்களை திரும்ப அவங்க ஊருக்கு போகணும்னா அங்கே பாதுகாப்பு இல்லை. இது நடைமுறை. மோடி அரசாங்கம் நினைத்தால் நிச்சயமாக இந்த மக்களை அங்கே கொண்டு போய் இவர்களுக்கென்று ஒரு 2-3 மாவட்டத்தை ஒதுக்கி பனூன் காஷ்மீர், அவர்கள் அதற்கான திட்டங்களை எல்லாம் ஜம்மு பிரகடனம் என்று இப்பொழுது நடந்த அகில இந்திய இந்து அதிவேசன் மாநாட்டிலே அதை வெளியிட்டிருக்கிறார்கள். நம்முடைய காஷ்மீரம் இந்துக்களின் பூமி, இந்தியாவினுடைய மகுடம் காஷ்மீர். நாம் கன்னியாகுமரியில் இருக்கிறோம். நாம் இன்றைக்கு காஷ்மீரத்தை இழந்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒட்டுமொத்த இந்தியாவையும் இழந்துவிடுவோம். எனவே காஷ்மீரிலே மீண்டும் அந்த மண்ணின் மைந்தர்கள் அவர்கள் வி வாண்ட் ஹோம்லேண்ட், எங்களுக்கு எங்கள் ஊர் வேண்டும் என்று சொல்கிறார். அவர்கள் வீடு, அவர்கள் கோயில், நம்ம கோயில், நம்ம வீடு, நம்ம தொழில். அங்கே போய் அவங்க பாதுகாப்போடு இருக்கணும். அங்கே அவங்க இப்போ போய் அவங்களுடைய பல இடங்களுக்கு போனாங்கன்னா அங்கே பூரா தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் ஆட்சி நடக்குது. ஆளக்கூடிய ஷேக்கத்துள்ள அரசாங்கம் சரியான பாதுகாப்பு கொடுக்க முடியுறதில்லை. அதை மீறித்தானே இன்றைக்கி நமக்கு இன்றைக்கி பகல்காம் போயிருக்காங்க. பகல்காம் இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இன்றைக்கு நாம்